ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கிருத்திகா, வயது 28 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் சொசைட்டியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சின்ன வயசுங்களே டிவோர்ஸ் ஆனதுனால இப்போ வரக்கூடியவரும் ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு நல்லா படித்தவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் இவங்களுடைய அம்மா இவங்க தான் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக பவுனு நகையெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும். ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோ வசதியெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஜெயசித்ரா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்திங்கன்னா கும்ப ராசிங்க. ஜாதி இந்து மதத்தை சார்ந்தவங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வேறு ஜாதியெல்லாம் வேகனான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் இவங்களும் தாங்க ஹோட்டல் ரன் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அவர் வேறொரு பெண்ணோட அஃபேருன்ட்டு அவங்களுடைய போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை இவங்க தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறதாவும், இவங்களுக்கும் இவங்களுடைய பொண்ணுக்கும் பாதுகாப்புக்காகவாவது இவங்க மறுமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் வீட்டோட மணமகனாக வேணும்னு தான் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓரளவு ஒரு லேண்டு ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஹோட்டல் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. வரக்கூடியவருக்கும் வேலை இல்லைனாலும் ஓகே தாங்க, இந்த ஹோட்டலே ரன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.